ஓம் சிவசக்தி பரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 திங்கட்கிழமை. ராசி பலன். விதை விதைப்பதற்கு, மரம் நடுவதற்கு, புதுதாக தொழில் தொடங்குவதற்கு இந்த நாள் இனிய நாளாக ஆகும். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் ஒன்றாயிருப்பதனால் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சூட்சமாக குழந்தைகள் படிப்பு வருவதற்கு, வீடு வாங்குவதற்கு, இடம் வாங்குவதற்கு, புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மேசராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால், 4ஆம் இடத்தில் புதனும் சந்திரனும் இருப்பதனால் குடும்பத்தில் சூட்சமான காரியங்கள், திருமண வார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இந்த ஆவணி மாதத்தில் கல்யாணம் உங்களுக்கு நிச்சயம் பண்ணுவதற்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு நல்ல இடத்தில் கிரகங்கள் செவ்வாய் வலுவாக இருப்பதனால், 3ஆம் இடத்தில் புதனும் சந்திரனும் இருப்பதனால், 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல வரவாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வெளியூர் பயணம் செய்வதற்கு, இறைவனை வணங்குவதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரிப்பதனால், 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உங்களுக்கு கடல் கடந்து வேலை வாய்ப்புகள் வருவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த நாள் வெளிவட்டாரங்களில் நல்ல வாய்வார்த்தையில் பொன்பொருள் வீட்டில் சேருவதற்கு, கல்யாணம் பேசி முடிப்பதற்கு, புதிதாக தொழில் தொடங்குவதற்கு கடகராசி நேயர்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ஜென்மத்தில் புதனும் சந்திரனும் சஞ்சாரிப்பதனால், 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உங்களுக்கு கலைத்துறையில் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையும். புதிதாக வேலை கிடைப்பவருக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு சில பதவிகள், உயர்ந்த இடத்தில் பதவிகள் கிடைக்கும். ரெக்கமெண்டும் நல்ல இடத்தில் இருந்து உங்களுக்கு ஃபோன் வரும். அந்த ஃபோன் காலை தவறு செய்யாமல் நீங்கள் அதை அணுகிவிட்டால் நல்ல ஒரு பொறுப்பில் போய் உட்காருவதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உங்களுக்கு கலைத்துறையில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புதிதாக செல்வங்கள் சேருவதற்கு, வீடு மனை போடுவதற்கு, புதிதாக வீடு கட்டுவதற்கு, வாகனங்கள் வாங்குவதற்கு, கால்நடை வாங்குவதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் வெளியூர் செல்வதற்கு, ஆலயங்கள் செய்வதற்கு, குருமார்களை தரிசிப்பதற்கு இந்த நாள் இனிய நாளாக ஆகும். அதேபோல் மருத்துவத்துறையில் இருக்கும் செவிலியருக்கு புதிதாக பணி நியமனம் செய்வதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். விருச்சிகராசி நேயர்களே, வெளியூரில் வேலை செய்யும் விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். கிரகங்கள் நல்லா வலுப்பெற்று இருப்பதனால் உங்களுக்கு புதிதாக வீடு கட்டுவதற்கு, புதிதாக மனை போடுவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வெளியூர் செல்வதற்கு, குருமார்களை பார்ப்பதற்கு, ஆலயம் புதிதாக கட்டுவதற்கு, அந்த பணியாக வேலை செய்வதற்கு இந்த நாள் இனிய நாளாக ஆகும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு புதிதாய் திருமணம் நிச்சயிப்பதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இடம் புதிதாக வாங்குவதற்கு, வீடு மனை போடுவதற்கு இந்தமான காரியங்கள் இந்த தனுசு ராசிக்கு இந்த நாளில் அமையும். மகர ராசி நேயர்களே, 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை காணப்படும். பொன்பொருள்கள், வீட்டில் வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கு, பொன்பொருள் சேருவதற்கு, வெளியூர் வேலை தேடி போவதற்கு இந்த மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமையும். வெளிவட்டாரங்களில் வாய் வார்த்தைகள் எதுவும் பேசக்கூடாது. மௌனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கிரகம் இன்றைக்கு வலுவாக இருப்பதனால் புதிதாக தொழில் ஆரம்பிப்பதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இடம் வாங்குவதற்கு, மரம் நடுவதற்கு, விதை விதைப்பதற்கு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு கிரகம் இந்த நாள் நல்ல வலுப்பெற்று இருப்பதனால் அதிகமாக செல்வத்தை வீட்டில் சேர்ப்பதற்கு, லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு வீட்டுக்கு வருவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, புதிதாக இடம் வாங்குவதற்கு, கார் வாங்குவதற்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். குருமார்களை அதிகமாக இன்னைக்கு தரிசிக்கக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டுக்கு உறமுறைகள் அதிகமாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவார்கள். அத்தை மாமாமார்கள்லாம் வந்து சேருவார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக